தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சிக்கு விசிலை சின்னமாக அறிவிச்சிருந்தாங்க. இதை சொன்னதுலேருந்தே சோஷியல் மீடியாவில் பலரும் அதை பற்றி பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் ஸ்டேஜிலேயே நின்று விசில் அடித்ததும் ரொம்பவே வைரலாக மாறுச்சு. அது மட்டும் இல்லை, டிவிகே கட்சியில் இருக்கிற மூத்த அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேவையில்லாத இடங்களில் விசில் அடித்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தியிருந்தார். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி விசில் சின்னம் போய் பிரபலமானதை விட ரீசன்ட் டைம்ஸாக நடக்கிற விஷயங்களால் விசில் சின்னம் இன்னுமே பிரபலமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த விசில் சின்னத்தை பற்றி தெரியாத மக்களுக்கு கூட இவங்க அதை முடக்க ட்ரை பண்ணி இன்னும் அதிக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு சில போட்டிகள் நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல் போட்டியை பார்க்க போன ரசிகர்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, ரெகுலராகவே சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அங்கே விசில எல்லா ரசிகர்களுமே கொண்டு போவாங்க. அது சைன் ஆஃப் CSK அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம், ஒரு ஆரவாரமாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முறை சேப்பாக்கம் மைதானத்தில் எந்த ஒரு விசிலுமே அலோவ் பண்ணப்படலை. அதை கொண்டு போன ரசிகர்கள்கிட்டையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கும் அவங்களுக்கும் இல்லை BCCIக்கும் ICCக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது காவல்துறையினர் ஏதோ ஒரு ப்ரிவென்ஷனுக்காக எடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே சோஷியல் மீடியாவில் பலரும் இதுக்கு எதிர்ப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் சரியா தவறான்னு எல்லாரும் பேசுறதுக்குள்ளேயே அடுத்து ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திமுகவோட நகர்ப்புற உறுப்பினர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துப்புரவு பணியாளர்கள் கிட்ட இருந்து விசில எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அதை குப்பையில் போட்டு இனி இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒலிபெருக்கி ஒன்றை கையில் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சம்பவத்தை அவரே வீடியோவாகவும் எடுத்து வெளியிட்டிருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது பாசிட்டிவாக முடியும்னு அவர் நினச்சிருப்பார் போல் இருக்கு. ஆனால் அது பாசிட்டிவாக முடியலை. எல்லா பக்கமும் அதுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு. மக்கள் எல்லாருமே 75 வருட பாரம்பரிய கட்சியான திமுக ஒரு சின்னத்தை பார்த்து பயப்படலாமா, ஒரு சின்னத்தை பார்த்து அதை முடக்க ட்ரை பண்ணலாமான்னு பல கேள்விகளும் சோஷியல் மீடியாவில் உருவாக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு சம்பவம் டிவிகே கட்சிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. அவங்க எங்கே போனாலும் இந்த டாபிக் பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மெயினாக சொல்கிற விஷயமே டிவிகேவை பார்த்து DMK பயந்துருச்சு, அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, DMKவோட முக்கிய எதிரி டிவிகே தான், அதை இவங்களே உறுதிப்படுத்துகிறாங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவும் அதுதான் மெயினாக பேச ஆரம்பிக்குது. இந்த விசில் பறிமுதல்கள் எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவான ஒரு விஷயமா போய் சேர்ந்துருச்சு. இந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.